வெள்ளக்கார கலெக்டருக்கு சிலையே இருக்கிறது. குதிரையில அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலையே இருக்கிறது. ஏன்னா அவர் ஆங்கில ஆட்சியை சேர்ந்த கலெக்டர் என்றாலும் கூட தர்மபுரி சேலம் மாவட்டங்கள்ல அந்த பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குறைகளை நேரில் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா நேரில் சென்று தீர்த்து வைத்தவர் என்பதால் அவர் மறைந்த பிறகு மக்களே காசு போட்டு செஞ்சு வச்ச ஒரு சிலை, ஒரு கலெக்டருக்கு சென்னையில் சிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல, நம்ம மக்கள் மனசுல அவர் இடம்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் எல்லீசன் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருக்கிறார். சென்னை மாகாணத்துல கலெக்டரா இருந்திருக்கிறார். அவருடைய பேர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஆனா அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை எல்லீசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்னைக்கும் சென்னையில எல்லிஸ் ரோடு, மதுரையில எல்லிஸ் நகர்லாம் இருக்குன்னா அவருடைய நினைவாகத்தான் அது இருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயத்தை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறள் படித்த காரணத்தினால் ஊருணி